பெண்பாலிவாராயிருக்க அந்த புலந்திரதாசர் பொதுமை உரைக்கும் ரத்ன வியாபாரங்கள் செய்தார். வெகு ஸ்ரத்தையுடனே பணம் சம்பாதித்தார். அற்ப ஆசையதில் வைத்தார். மிக சொற்ப உணவுண்டு காலம் கழித்தார். தர்மம் இன்னதென்றறியார். அதர்மம் செய்தே வெகு நாளை கழித்தார். ஆகாசத்தில் அறியார். பாழும் அனர்த்தத்தை தேடி அதிலே மகிழ்வார். ஈவு இரக்கம் நெஞ்சில் வையார். மற்ற எந்த விஷயமும் இதமாக உரையார். கொஞ்சமும் தயமென்றறியார். குழந்தை ருக்மிணியுடன் கூட கொஞ்சி சுகியார். அரைப்படி அரிசிதான் கொடுப்பார். அதை மூவரும் உண்டு மிஞ்ச வேணும் என்றார். காய்கறி வாங்கினால் அடிப்பார். ரொம்ப பரிசிரமப்பட்டு பணத்தையும் சேர்ப்பார். தானும் வயர் நிறைய உண்ணார். ஒரு தரித்திரர்க்கும் உபகாரம் பண்ணார். தானம் பின்னதென்று அறியார். நல்ல சாதுக்களை கண்ட லட்சியம் பண்ணார். அரை நிறைய ஆடை உடுத்தார். ஒரு அதிதி பரதேசியை கண்டால் அடிப்பார். கையிலிருந்தேனும் பறிப்பார். அவரை கட்டி அடித்து விரட்டி விடுவார். 2 பணம் வட்டி கேட்பார். அவன் நேரே தராவிட்டால் கட்டி உழைப்பார். கொண்டு ஜெயிலில் அடிப்பார். மேலும் கூட 10 பங்கு பணத்தையும் பறிப்பார். வட்டிக்கு வட்டியும் கேட்பார். வழக்குகள் செய்தே அபராதமேவார். பார்த்தோர் எல்லோரையும் நீவார். பாடும் அர்த்தத்தில் ஆசக்தி கொண்டே உழைப்பார். கண்ட பேரை எல்லாம் கழிப்பார். அவர் அண்டை வீட்டில் உள்ளோரை கண்டு நகைப்பார். எண்டிசை எங்கும் சிரிப்பார். அவர் பெண்டிரை நல்லவள் என்றே உரைப்பார். பெண்பாலிவாராயிருக்க புரந்திரதாசரிவாரிருந்திட புண்டரிக மலர் கண்ணன் அறிந்திதை கண்டு பரீட்சிக்க வேணும் என்று உள்ளம் கொண்டாரே. பஞ்ச பிராமணன் போல் வேஷம் தரித்து சஞ்சலம் அடைந்தவர் போலே நடித்து பண்டரிபுரத்தில் வாழும் நாதரும் வந்தாரே. புத்தி இல்லாமல் புரந்திரதாசரும் மெத்தவே மாய்கைக்குள்ளாகி விழிக்கிறார். இத்தருணம் சென்று யாஜகம் கேட்டிட நினைத்தாரே. ஒன்றும் கையில் கொண்டு சென்றிடாவிட்டார். நின்று பேச அவன் இன்று சம்மதியான் என்ற எண்ணத்துடன் ஏற்ற சமானாகி கொண்டாரே. 5 ரூபாய் பெறும் தாம்பாளம் தன்னில் அழகிய கனி வர்க்கம் அத்தனையும் வைத்துக்கொண்டு அன்புடன் புரந்திரதாசரின் வீட்டுக்குள் சென்றாரே. மன்னரை கண்டு ராவுஜியின் உள்ளே சென்று உள்ளே அழைத்தாரே. சாமான் தன்னை வாங்கி உள்ளேயும் வைத்தாரே. தன் அருமை மகளை அழைத்து கைதனில் கொடுத்து இதையும் எடுத்து வை என்றார். ருக்மணி பாயே நீ இத்தனையும் கொண்டு பத்திரமாக வைப்பாயே. 1 மாதம் இதை கொண்டு கழித்திடுவாயே. இந்த சொத்திலிருந்து 1 பைசாவாகிலும் மற்ற சிலவுக்கு எடுத்திடாமல் இத்தனையும் விற்று மொத்த பணமாக்கி வைத்து சில வழிப்பாயே. பத்ரமா என்றும் கழித்திடுவாயே என்று
என்று வெளியில் வந்து அவரை கண்டு விரட்ட எண்ணியே உரட்டு பேசுவார். அந்தணர் நீரும் இங்கே வந்த ஜோலி ஆச்சு முந்தி வெளியில் செல்லுவேர் நேரமாச்சு எந்தனுக்காக செல்லுவேர் என்ற சொந்த ஜொலிகள் கடந்து போகின்றது இந்த க்ஷணமே கடக்கென போகவென்ற உரையை சொல்லும் முன் பிராமண செய்தி எடுத்துரைப்பாரே ஆங்காரமாய் மீறி வயதில் உரைப்பாரே நீரும் நிறைந்த செல்வத்தில் இருந்த உமக்கு குறைந்த புத்தியை கொடுத்தது தெய்வம் போரும் போரும் இங்கே வந்த போக்கிரி பிராமணா நீரும் இங்கே நின்றால் உம்மை நிர்பந்தமாய் தள்ளுவே பாரில் உம்மை போலே ஒரு பணக்காரரும் உண்டோ தாரும் இன்று பணிந்தோரை சீறி தள்ளுவரும் உண்டோ வந்த உடனும் சாமான்களை வாங்கி வைக்கவில்லையா பின்னும் இங்கே தாமதங்கள் ஏது நீரே சொல்லையா பெண்ணொருத்தி பெரியவள் கல்யாணத்துக்கு இருக்கார் புண்ணியவான் என்று உம்மை கண்டு போக வந்திட்டேன் கண்டாச்சு எந்தன் முன்னே நின்றிடாமல் சென்றிடாய் அண்டையில் இருக்கும் கம்பை கண்டு பயம் கொண்டிடாய் தாங்கள் காலில் பணிந்தோரை தானடிக்க நீதியோ உங்களினாலான பொருள் உதவி செய்தால் போருமே பொன்னும் பொருளும் என்னிடத்தில் போட்டு கிடக்கின்றதோ நன்றாகவே வந்து கேட்டாய் நான் கருக்க மாட்டேனோ என்னுடைய தாம்பாளத்தை எடுத்து உள்ளே வைத்தீரே முன்னும் பின்னும் யோசியாமல் தூது காயுரைத்தீரே அற்ப பயலே என் வீட்டை எப்படி மீதித்திட்டார் 50 ரூபாயோ மக்கு அபராதம் போட்டிட்டேன் அக்ரஹாரம் தன்னில் இந்த அந்நியாயம் நடக்குமோ அடாத காரியம் செய்தால் தெய்வமும் பொறுக்குமோ அத்தியாதையாய் சென்றிடுவீரே மட்டை பூசை கொண்டிடாமல் இந்நகர் தன்னிலே இந்த சமாச்சாரம் எல்லளவும் கேட்டறிவீரோ உள்ளே விட்டதே உந்தன் பாக்யம் என்றால் வெகு ஸ்லாகியம் எத்தனை காலமாய் மெத்த சிரமப்பட்டு இத்தனை சாமானம் வாங்கி வந்தேன் அதை எட்டி பறித்து கொண்டீரே விரட்டுகின்றீரே பிடித்திடித்து தெருவில் தள்ளி உதைத்து மறுபடியும் கம்பால் அடியவை விட்டோட்டியே வந்தார் கதவை சாத்தித்தால் இட்டு கொண்டார் அந்த பிராமணரை கண்டு லக்ஷ்மி பாயம் வருந்தி உரைப்பாரே இந்த அநியாயம் செய்திடவோ மக்கள் எப்படி துணிந்ததோ சிந்தை துணிந்து வந்த மனிதனை நொந்திட அடிப்பதோ அபிமந்தியையும் இடம் நான் ஒன்றும் கேட்கலை மரியாதையாயிருப்பார் தெரு சந்தியிலே தள்ளி உதைத்தீரே வாயை திறவாமலே இருப்பார் அந்த பாவி வந்து எந்த போதை துளைத்திட்டான் சீக்கிரம் மன்னமேடு வெகு சீக்கிரமாயுண்டு வியாபார கடைக்கு அவசரமாக சென்றார் அவர் சென்றதை அறிந்த பண்டரை நாகரும் பின்னும் உள்ளே நுழைந்தார் அந்த பெண்டு லக்ஷ்மி பாயை கண்டு சோதித்திட அண்டையிலே போய் நின்றாள் லக்ஷ்மி பாயும் அந்த கபட வேஷம் கொண்ட பிராமண தன்னை சென்று நமஸ்கரித்தார் நாங்கள் செய்த அபராதத்தை க்ஷமிப்பேரென்றார் சற்றும் அறிவில்லாமல் என்னாத தள்ளி அடித்து வெளி துரத்தி விட்டார் முற்றிலும் நீ பொறுத்து இந்த மூட அடியார்களை காத்தருள்வீர் கருணையுடன் பணிந்தார் கண்டு சந்தோஷத்துடன் அந்த பிராமணரும் கருத்தினை சோதித்திட அவரும் தரித்திரன் போலவே மனம் தளர்ந்து வருந்தியே உரைக்கின்றார் பயப்பசி பொறுக்கவில்லை அமுதளிப்பாய் உண்ட பின் பேசுகிறேன் என்றதும் வருத்தத்துடன் தன் அமுத எடுத்தளித்தார் உண்டு ஆயாசம் தீர்ப்புகளிடம் அன்று வந்த செய்தியை எடுத்துரைப்பார்
காசற்ற தரித்திரண்டி எனக்கு ஆசைக்கு ஒரு மகள் இருக்கிறாளடி வயது 12 கல்யாணம் வரிசைய கழித்திட வழி இல்லாமல் எங்கிலும் அலைந்தேனடி எல்லோரும் இவரிடம் சென்றால் பணம் அளிப்பார் வந்தால் எனது கவலையை எவ்விதமும் இவர் தீர்ப்பார் என்று யாசகம் கேட்க வந்தேன் இவரனை வைத்து அழித்து வெளி துரத்தி விட்டார் கடித்தனமாய் பேசுகிறார் எந்த சாமானை வாங்கி கொண்டு விரட்டுகிறார் இந்த நியாயம் செய்தால் நானும் ஏழை அல்லவோ இனி எங்கு செல்வேன் பொற்கொடி லட்சுமி பாயே நீ கொஞ்சம் பொருள் உதவி செய்தால் தர்மம் உண்டு இம்மொழி கேட்ட லட்சுமிபாய் என்ன செய்வேன் என்று ஏக்கமுற்று கைதன்னில் காசும் இல்லை என் மீது கனத்த உருப்படியாய் நகையும் இல்லை பொய் என்று எண்ண வேண்டாம் வீட்டில் புஜிக்கும் உணவு கூட நிரம்பவில்லை அன்றைக்கு கழிக்கும்படி என்னதன் அரைப்படி அரிசிதான் முதலிப்பார் கண்ட மட்டிலும் கழிப்பேன் எந்த காலக்ஷேபத்தை நான் என்னவென்று உரைப்பேன்.